Hi guys, welcome to Shruthiskitchendubai. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கம்புதோசை. நான் இன்னைக்கு கம்புதோசைய ரவா தோசை ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். கம்பு தோசைய நல்லா சுட சுட அப்படியே சாம்பார் சட்னி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம டீடைல்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. கம்பு தோசைய இன்ஸ்டண்டா எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு கம்பு மாவு வாங்கி வச்சிருக்கேன். இது ஊர்ல இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாவை யூஸ் பண்ணி ரொம்பவே இன்ஸ்டன்ட் அண்ட் குயிக்கா நம்ம கம்பு தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு கம்பு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவும் கோதுமை மாவும் ஆட் பண்ண உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வீட்ல இருக்கிற தோசா பேட்டரை 1 கப் அளவு எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க, சரியா இருக்கும். இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தை நல்லா கையால இந்த மாதிரி கிரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதோட வாசனை சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு இன்ஸ்டண்டா செய்ய போறதுனால இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தோசா கன்சிஸ்டன்சி பேட்டருக்கு நீங்க எடுத்துக்கோங்க, அப்போ சரியா இருக்கும். இது அப்படியே நம்ம தோசை மாதிரி சுட்டு சாப்பிடலாம், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். மாவு ரெடி ஆயிருச்சு. இது கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம இதை தோசை மாதிரி சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியா குயிக்கா இதை செஞ்சிடலாம். நம்ம கம்பு ரொம்பவே நல்லது. உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. தோசை தவா லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோதுமை மாவு தோசை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து லேசா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க மூடி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது நம்ம திருப்பி போடணும் அப்படின்றது தேவையே இல்லை. சூப்பரா வெந்து வந்துருச்சு. கம்பு தோசை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே நம்ம சர்விங் பிளேட்ல வச்சு சாம்பார் கூட சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம இதே சேம் பேட்டரை யூஸ் பண்ணி ரவா தோசை ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேம் பேட்டர்ல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஹாஃப் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட இஞ்சி ஆட் பண்ணாதான் டேஸ்டே கொடுக்கும். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா குட்டியா சாப்பர்ல சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. ரவை தோசை நல்லா தண்ணியா இருக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம தோசை தவால இதை ஆட் பண்ணி சூப்பரா தோசை சுட்டு எடுத்துக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி நல்லா இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். தோசை தவா நல்லா ஹாட்டா இருக்கணும். இந்த 2 டிப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆவி வர டைம்ல நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டா எடுத்து போர் பண்ணாலே போதும். இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி லைட்டா பபிள்ஸ் வரும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பபிள்ஸா இருக்கிற இடத்துல எல்லாமே நீங்க ஆயில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்டா சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து லைட்டா அதோட கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்க திருப்பி போடுங்க. அடுத்த பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா நம்மளோட
தோசை ரெடி ஆயிருச்சு. இதை நீங்க க்ளோஸ் பண்ணி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் சூப்பரா வெந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டேன். இந்த பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். சூப்பரா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட தோசை ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் தோசைக்கு நான் மூடி போட்டு வேக வச்சு திருப்பி போடாம பார்க்கலாம். சூப்பரா பெர்ஃபெக்டா ரவை தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்பதான் பெர்ஃபெக்டா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிருச்சு. 1 மினிட்லயே ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்கா நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரியே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டா சூப்பர் டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரா ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம வேற ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இதே மாதிரியான மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ருதிகாக்கு இந்த தோசை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு தோசை சாப்பிட்றவ அன்னைக்கு 1.5 தோசை சாப்பிட்டா ரொம்பவே ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷுத்தோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். இஷ்க் யூ ஆல்.